அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன். இன்னைக்கு அனைத்து வியாதிகளின் ஆதி மூலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உடல் பருமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒபிசிட்டி. ஸோ எல்லாத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி, டாக்டர் நான் வெயிட்டை எப்படி குறைக்கிறது? என்னால் பெரிய பெரிய வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போக முடியல, என்னால் ரெகுலராக எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஹெவியாக என்னால் செய்ய முடியல, எனக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான சிம்பிளாக நம்ம கடைப்பிடிக்கிற விஷயத்துலேயே எந்த மாதிரி மாற்றங்களை பண்ணால் வெயிட்டில் ஓரளவுக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும், இல்லை உடல் பருமனால் உண்டாகிற வியாதிகளை தவிர்க்கவோ இல்லை சரி செய்யவோ முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். முதல்ல இந்த உடல் பருமன் அப்படின்னா என்னன்னு டிஃபைன் பண்ணிடுவோம். இதை பல விதமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி நமக்கு உடல் பருமன் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது பல விஷயங்கள் இருக்குது. சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸான விஷயம். சிம்பிளான விஷயம் நம்மளோட ஹைட்டு சென்டிமீட்டரில் வச்சு அதை 100 கழிச்சோம் அப்படின்னா வர்றது தான் நம்மளோட ஐடியல் பாடி வெயிட். அதுலேருந்து ஒரு 2 கிலோ முன்ன பின்ன இருக்கலாம், அதுலேருந்து ஒரு 3 கிலோ 4 கிலோ ஜாஸ்தியாக இருக்குனாவே நம்மளுக்கு நம்ம வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, ஓவர் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு அசஸ் பண்ணலாம். அடுத்த சிம்பிளான விஷயம் வெயிஸ்ட் ஹிப் ரேஷியோன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட இடுப்பு சுற்றளவும் நம்மளோட வயிற்று சுற்றளவும் நம்ம பார்த்து அதை வகுக்கணும். அப்படி பார்க்கும்போது ஆண்களுக்கு 0.9 மேலேயும் பெண்களுக்கு 0.8 மேலேயும் 0.9 ஆண்களுக்கு 0.8 பெண்களுக்கு இதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு உடல் பருமன் இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் போய் பார்க்கணும்னா பிஎம்ஐ வச்சு சொல்லலாம். அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது வெயிட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்படி நம்ம வகுக்கும் போது அது வர்ற வேல்யூஸை 3ஆக பிரிக்கலாம், 3 கிரேடாக பிரிக்கலாம். கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3. 25லேருந்து 29 வரைக்கும் கிரேட் 1 சொல்லுவோம், ஓவர் வெயிட்டு. 29லேருந்து 39 வரைக்கும் ஒபிசிட்டி கிரேட் 2. அதே 39க்கு மேலே இருக்கிறது அப்படின்னா அது மார்பிட்லி ஒபிஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக பார்க்கணும் டாக்டர், எனக்கு இந்த ஹைட் வெயிட்லாம் பார்த்தா பெருசாக எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கேல்குலேஷன் இருக்குது. இந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கேல்குலேட்டர் அப்படிங்கிறது நீங்கள் இன்டர்நெட்டில் அடித்தாலே உங்களுக்கு வரும், கூகுள் அடித்தாலே வரும். அதில் சில விஷயங்களை நம்ம டேட்டாஸ் கொடுக்கணும். உதாரணத்துக்கு நம்மளோட ஹைட்டு, நம்மளோட வெயிட்டு, நம்மளோட கழுத்து சுற்றளவு, நம்மளோட வயசு, ஆணா பெண்ணா, இதெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதில் நமக்கு நம்ம பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோங்கிறது தோராயமாக கால்குலேட் பண்ணி கொடுக்கும். அப்படி கொடுக்கையில் ஆண்களுக்கு 25% மேலே பாடி ஃபேட் பர்சன்டேஜும் பெண்களுக்கு 33% மேலே பாடி ஃபேட் பர்சன்டேஜ் இருந்தாலோ ஒபிசிட்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஏதோ ஒரு வகையில் நம்ம நமக்கு உடல் எடை அதிகமாக இருக்காங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இது எந்த மாதிரி ஒபிசிட்டி. அதாவது கான்ஸ்டியூஷனல் ஒபிசிட்டி, அக்வயர்டு ஒபிசிட்டின்னு 2 விதமாக இருக்குது. கான்ஸ்டியூஷனல் ஒபிசிட்டி அப்படின்னா நாங்கள் ரொம்ப வெயிட்டான ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் பருமனாக தான் இருப்பாங்க. அது ஆதியிலிருந்தே அவங்களோட ஜீனே அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் முன்னாடியே என்னோடய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் ஒபிசிட்டி இருக்கவங்களுக்கு நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவாக இருக்காங்க, சரியான உணவு முறையை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமாக அவங்க வெயிட்டை குறைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது குறைக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் கூட. அவங்களுக்கு வியாதிகள் வரதுக்குரிய வாய்ப்புகள் சற்று குறைவு. இதே அக்வயர்டு ஒபிசிட்டி அப்படின்னா, டாக்டர் நான் கல்யாணம் போது 45 கிலோ தான் இருந்தேன், இப்போ 85 கிலோ ஆகிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதுபோல் சாப்பிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் வர்ற ஒபிசிட்டி, உடல் பருமனை அக்வயர்டு ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். இதுதான் ரொம்ப மோசமானது. பல வியாதிகளை உண்டாக்குறது இந்த மாதிரி ஒபிசிட்டி தான். ஸோ இவங்க தான் நிச்சயமாக அவங்களோட வெயிட்டை குறைக்கணும். ஏன் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் இன்றைக்கி இருக்கிற அடிப்படை வியாதிகள், சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, ஹார்ட் ப்ராப்ளம், இது எல்லாத்துக்கும் ஒபிசிட்டி அப்படிங்கிறது, உடல் பருமன்கிறது மிக முக்கியமான காரணம். இதில் மிக முக்கியமாக இப்போது இளம் தலைமுறையினர் அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை. இதுக்காக நிறைய சிகிச்சை, நிறைய விளம்பரங்கள் நம்ம பார்க்குறோம். இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காரணம். ஸோ இந்த ஒபிசிட்டி எப்படி ட்ரீட் பண்ணுறது? இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது பேசிக்கான விஷயம் என்னது, உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதை பற்றின தெளிவாக பார்ப்போம். மருந்து மாத்திரைகள் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது சிகிச்சை முறை இருக்கான்னு கேட்டிங்கன்னா
நிச்சயமாக ஒரு சில மருந்து மாத்திரைகள் வந்து யூஎஸ் FDA அப்ரூவ் பண்ணியிருக்காங்க உடல் பருமனை ட்ரீட் பண்ணுறதுக்காக, குறைக்கிறதுக்காக. அந்த மருந்துகள் கூட எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மருந்துகள் நம்ம வயிறை வந்து எப்பவுமே வந்து ஃபுல்லாக வச்சுக்கும். நம்ம மூளைக்கு வந்து நம்ம வயிறு ஃபுல்லாக இருக்குங்கிற சென்ஸே கொடுத்துட்ருக்கோம். அதனால் நம்ம வந்து எடுத்துக்கிற உணவு குறையும், பசி அதிகமாக இருக்காது. அப்போ வந்து நமக்கு நேச்சுரலாக நம்ம சாப்பிட்றது குறைவாக இருக்கும், நம்ம வெயிட் குறையும். இன்னும் ஒரு சிலர் உணவுகள் வந்து நம்ம உணவோட செரிமானத்தை வந்து குறைச்சி அதில் இருக்கிற சத்துக்கள் எடுக்காமல் அப்படியே செரிமானம் பண்ணாமையே நம்மளோட மோஷனில் வெளியே அனுப்பிச்சிடும். ஸோ அடிப்படையில் இந்த 2 விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், உணவை குறைக்கிறோம். அடுத்தது அறுவை சிகிச்சை இருக்கான்னு, நிச்சயமாக அறுவை சிகிச்சை இருக்குது, பேரியாட்ரிக் சர்ஜரின்னு சொல்லுவோம். இப்போ கூட வந்து மார்பிட்லி ஒபிசிட், அதாவது வந்து ஒரு BMI 40-45 இருக்கவங்க, அவங்கனால வந்து உடல் பருமனால மற்ற உபாதைகள் வந்துருச்சு, நம்ம மூச்சுட முடியல, தூங்க முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த பேரியாட்ரிக் சர்ஜரினா வேற ஒன்றும் இல்லை, நம்ம வயிற்றோட அளவு வந்து குறைச்சிரும். அதாவது வந்து இறைப்பையோட அளவு வந்து பாதியை வந்து நம்ம வந்து கட் பண்ணி அதோட அளவை குறைக்கிறோம். ஸோ இதுலேயும் அடிப்படை என்ன, உணவை கட்டுப்பாடு பண்ணுறது தான். ஸோ எல்லா விஷயத்துக்கும் அடிப்படை வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா உணவை குறைக்கணுங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போதும் நம்மளால குறைக்க முடியல, நான் எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியல அப்படிங்கிற ஒரு சந்தேகம், இல்லைன்னா அதுக்குரிய சரியான பாதை தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு அன்றாடம் அவங்க வாழ்க்கையில் பண்ணக்கூடிய விஷயங்களில் எந்த மாதிரி மாற்றங்களை செஞ்சால் நம்ம வந்து இந்த வெயிட் ஏறுறதை குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் முதல் பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் ஒரு பேப்பர் பேனா எடுத்து உங்களோட டயட் ரீகால் எழுதுங்க. டயட் ரீகால்னு சொல்லுவோம். அதாவது வந்து நம்ம வந்து சர்க்கரை அதிகமாக வந்தவங்களுக்கு வந்து டயட் ரீகால்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எழுதுவோம், இல்லைன்னா புதுசாக வந்தவங்களுக்கு எழுதுவோம். என்னன்னா, நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறீங்க, எந்த நேரத்தில் எடுத்துக்கிறீங்க, எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து நீர் ஆகாரம் எடுத்துக்கிறீங்க, இல்லை ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறீங்க, இது எல்லாத்தையும் லைனாக நோட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், 5:30 மணிக்கு நான் காஃபி சாப்பிட்றேன், 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு காஃபி சாப்பிட்றேன், அப்போ கூட 2 பிஸ்கட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன், லஞ்ச் எடுத்துக்கிறேன். இது என்னென்ன சாப்பிட்றீங்களோ எவ்வளோ குவான்டிட்டி முதற்கொண்டு நீங்கள் எழுதுங்க. அதுக்கு பிறகு நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ஒவ்வொன்றா ரவுண்ட் பண்ணி அதை நீங்கள் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அதே போல் இந்த உணவு சாப்பிட்ற டைமை நீங்கள் எழுதி என்ன உணவுன்னு எழுதுறது வீட்டு உணவா வெளி உணவா. ஒருவேளை நீங்கள் வெளி உணவு ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்றீங்கன்னா எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றீங்க, நீங்கள் ரெகுலராகவே ஹோட்டலில் தான் சாப்பிட்றீங்களா, இல்லை அப்பப்போ ஏதாவது வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் ஹோட்டலில் சாப்பிடுவீங்களா, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நிச்சயமாக நோட் பண்ணுங்கள். இப்போ நோட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு முதல் நம்ம வட்டமிட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உணவு எடுத்துக்கிற நேரம். நான் போன 2 வீடியோக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன், நம்மளோட உணவு நேரம் வந்து நம்மளோட சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு மிக முக்கியம். அதே போல் நம்மளோட வெயிட்டுக்கும் அது ரொம்ப முக்கியம். ஸோ உணவோட நேரம் 8 to 8 அப்படின்னு சிம்பிளாக அவங்க ஞாபகப்படுத்துறதுக்காக வச்சுருந்தேன். அதாவது காலை 8 மணி, மதியம் 2 மணி, இரவு 8 மணி. காலையில் 8 மணிக்கெலாம் சாப்பிட முடியாது டாக்டர், 9-9 ஆகிடுதுங்க, மத்தியானம் அதே மாதிரி 2-2:30ங்கிறது ஓகே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனால் அந்த நைட்டில் மட்டும் 8 மணிக்கு அப்புறமா சாப்பிடாதீங்க. தயவு செஞ்சு 8 மணிக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க. 6 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டா கூட தப்பு இல்லை, ஆனால் 8 மணிக்கு பிறகு நிச்சயமாக சாப்பிடக்கூடாது, வெயிட்டு ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. ஸோ முதல்ல நம்ம மாற்ற வேண்டியது டைம். 2வது விஷயம், நம்ம ஸ்நாக்ஸ் இல்லைன்னா இடைவேளை உணவில் என்னென்ன சாப்பிட்றோங்கிறத நோட் பண்ணதெல்லாம் ரவுண்ட் பண்ணுங்க. அதில் எந்தெந்த உணவு மாவு சத்தை சார்ந்தது இல்லைன்னா கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது, உதாரணத்துக்கு வடை, பஜ்ஜி, போண்டா, இல்லைன்னா பிஸ்கட்டு, கேக்கு, பப்ஸு, இந்த மாதிரி எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோன்னு பாருங்கள். இப்போ நான் சொன்ன வகையாரால் ஏதாவது இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த அதிக கொழுப்பு இருக்கிறதும் அதிக மாவு சத்து இருக்கிற ஸ்நாக்ஸையும் நிச்சயமாக கட் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக பழங்கள் இல்லைன்னா காய்கறி சாலட் இல்லைன்னா சுண்டல் இந்த மாதிரி இடைவேளை உணவை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இடைவேளை உணவை தவிர்க்கிறது கூட நிச்சயமாக நல்லது, அதிகப்படியான உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கு. அடுத்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த வெளி உணவுகளை பற்றி பேசணும். அதாவது அவுட் சைடு ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்றதோ இல்லை வந்து வேறு ஏதாவது மெஸ்ஸில் சாப்பிட்றதோ வாரத்தில் எத்தனை முறை சாப்பிட்றீங்க, இந்த சாப்பிட்றத வந்து தவிர்க்க முடியும். அதாவது வந்து தவிர்க்க முடியாதது அப்படின்னா நம்ம வந்து எங்கள் தொழிலே அப்படி தான் டாக்டர், நாங்கள் வெளியே தான் இருக்கோம், நாங்கள் வெளியே தான் சாப்பிட்டாகணும், ஓகே, அது ஒரு குரூப். இன்னொன்று வந்து சும்மா ஜாலிக்காண்டி ஒரு வீக்கெண்ட் போய் சாப்பிட்றோம், இல்லைனா வந்து குழந்தைங்களுக்காண்டி கூப்பிட்டு போகிறோம். இந்த மாதிரி இருக்கிறவங்க நிச்சயமாக வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க
தவிர்க்க முடிகிற ஒரு சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக இந்த அவுட் சைடு ஃபுட்டை தவிர்த்துருங்க. இல்லை டாக்டர் எனக்கு கண்டிப்பாக சாப்பிட்டாகணும், என்னோட வாழ்க்கையை இப்படி தான் ஓடுது, நான் பேச்சுலராக வீட்டில் வெளியில் தங்கியிருக்கேன், வார ஒரு கதை வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நிச்சயமாக ஒரே ஹோட்டலில் சாப்பிடுங்க. அதே போல் ரெகுலராக ஒரே மெனுவை சாப்பிடுங்க. ஏன் டாக்டர் நான் வார மாற்றி மாற்றி சாப்பிடக்கூடாதா, ஒரே இது சாப்பிட்டா போர் அடிச்சிடும்? இந்த போர் அடிச்சிருங்கிற விஷயத்துக்காண்டி தான் ஒரே மெனுவை நான் சாப்பிட சொல்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் ஹோட்டல் மாறி மாறி போகும்போது அங்கே புதுசு புதுசாக ஏதாவது வந்து ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்ணில் படுற மாதிரியே வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அதை நம்ம பார்க்கும்போது இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு தோணும், அப்படியே நம்ம கேலரிஸ் அளவு ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் ஒரு ஃபிக்ஸட் ஹோட்டலில் ஒரே மெனுவை 1 மாதத்துக்கு சாப்பிடுங்க. அப்போ சளிப்படிக்கும் போது உங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த உணவை நீங்கள் எடுத்துக்கிற அளவும் நிச்சயமாக குறையும். வேறு வேறு ஹோட்டலில் போகும்போது புதுசு புதுசான ஐட்டங்களை நம்ம சேர்த்தாமல் இருக்கலாம். அடுத்தது, நீங்கள் வெளியில் தங்கியிருந்து சாப்பிட்றவங்களா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களோட ரூம்லேயோ வீட்லேயோ நீங்கள் வந்து இந்த சாலட்ஸ், இன்ஸ்டண்ட்டாக சாலட்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை, இப்போ ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் வந்து வெளியில் நிறைய பேர் வேக வச்சு விற்கிறாங்க, அதை நீங்கள் வாங்கலாம். இல்லைனா குக்கும்பர், இந்த வெள்ளரி பிஞ்சு, தக்காளி, வெங்காயம், இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுட்டு அதெல்லாம் கட் பண்ணி ஹோட்டலில் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு ரவுண்டு சாப்பிட்டு போயிடும். அப்போ நிச்சயமாக அங்கே போய் ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்றதோட மாவசத்தை எடுத்துக்கிற அளவு நிச்சயமாக குறையும். ஸோ இந்த விஷயத்தையும் வெளியில் சாப்பிட்றவங்க நிச்சயமாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ 3வது பாயிண்ட், ஹோட்டலில் சாப்பிட்றவங்க தவிர்க்க முடியறவங்க தவிர்த்துருங்க. இல்லை தவிர்க்க முடியாதவங்க இந்த மாதிரி ஒரே ஹோட்டலில் ஒரே மெனுவை சாப்பிடுங்க. இங்கிருந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியே என்ன நம்ம சாலட்ஸோ இல்லை வந்து ஸ்ப்ரவுட்ஸோ வெளியிருந்து நம்ம வாங்கி சாப்பிட முடியுமோ அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஹோட்டலுக்கு போங்க. 4வது விஷயம், உணவில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் மாவுச்சத்தை பகுதியாக குறைக்க வேண்டும். வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வெயிட் ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக அதை செய்யணும். உதாரணத்துக்கு 4 இட்லினா அதை 2 இட்லியாக குறைங்க. ஒரு தட்டு சாதம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அது பாதி தட்டு, அது வீணாக போனாலும் பரவாயில்ல, பாதி தட்டு மட்டும் சாப்பிடுங்க, பாதியை சாப்பிடாதீங்க. வீட்டில் ரைஸ் வைக்கிறீங்களா, 2 கப் வைக்கிறீங்கன்னா 1 கப் மட்டும் வைங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாவுச்சத்தை எவ்வளோ தூரம் குறைக்கிறோமோ அவ்வளோ தூரம் 50% மினிமம் குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக கூட காய்கறிகள், அதே போல் பயிறு பருப்பு வகைகள், நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் முட்டை இல்லைனா மாமிச வகைகள், புரோட்டீன் வந்து சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம மாவுசத்து அளவு வெகுவாக குறையும். நிச்சயமாக உடல் பருமன் வரதையும் தவிர்க்க முடியும். ஸோ 4வது பாயிண்ட், உணவில் வந்து மாவுசத்தை 50% வந்து நீங்கள் சாப்பிட்றதுல குறைக்கணும். அடுத்தது 5வது டிப்பு, இது வந்து நிறைய பேர்த்துக்கு கமெண்ட்டில் கூட கேள்வியாக கேட்டிருந்தாங்க. 2 மீல் பேட்டர்ன், இதை நான் சாப்பிட்லாமா டாக்டர்? அதாவது வந்து 3 வேளை சாப்பிடணும் அப்படிங்கிறது நம்ம வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆனதுனால பசிக்குதோ பசிக்கலையோ நம்ம 3 வேளை சாப்பிட்டு நம்ம வந்து அதிகப்படியான கேலரிஸ் எடுத்துக்கிறோம். இதை வந்து 2 வேளையாக பிரித்து நான் சாப்பிடலாமா? நிச்சயமாக இந்த 2 மீல் பேட்டர்ன் அப்படிங்கிறது பாசிபிள், பண்ணலாம். அப்போ எந்த மீலை ஸ்கிப் பண்ணலாம்? அதிகப்படியான மக்கள் ஸ்கிப் பண்ணுறதுன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறாங்க. மத்தியானம் லஞ்சும் டின்னரும் சாப்பிட்டுக்கிறேன் டாக்டர், திருப்பி அடுத்த நாள் மத்தியானம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது. நிச்சயமாக அதிகப்படியான கேலரிஸ் நமக்கு தேவைப்படுறது மார்னிங் ஹவர்ஸில். ஸோ அதனால் 2 மீல் பேட்டர்ன் சாப்பிட்றவங்க நிச்சயமாக பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்போது லஞ்சு இல்லாட்டி டின்னரை நீங்கள் நிச்சயமாக ஸ்கிப் பண்ணலாம். உதாரணத்துக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லஞ்சு ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டு அதுக்கு பிறகு எதுவுமே சாப்பிடாமல் இருக்கலாம். ஈவினிங்கில் வேணால் கொஞ்சம் பால் இல்லை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நிச்சயமாக எடுத்துக்கலாம். இல்லை டாக்டர் என்னால் மத்தியானம் சாப்பிட முடியாது அப்படின்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு மத்தியானம் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துகிட்டு டின்னரை வந்து ஒரு 5-6 மணிக்கு ஏர்லியராக சாப்பிட்ருங்க, லேட்டாக சாப்பிடாம. அப்போது நம்மளோட கேலரிஸை ஈஸியாக வந்து ஒரு 30% நம்ம மேலே குறைக்க முடியும். இதனால் நிச்சயமாக நம்மளோட வெயிட் ஏறுறது குறையும், இருக்கிற வெயிட்டு குறையிறதுக்குரிய வாய்ப்புகளும் மிக அதிகம். ஸோ அதனால் வந்து உணவில் நம்ம அன்றாடம் பண்ணக்கூடிய விஷயத்திலேயே மாற்றங்கள். இதுக்கு வந்து பெருசாக வந்து நீங்கள் வந்து ஒரு நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் தேவை கிடையாது. நீங்கள் வந்து கேலரிஸ் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அன்றாடம் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் இந்த 5 விஷயத்தை பண்ணுங்கள். டைமிங் ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுங்கள். 2வது ஸ்நாக்ஸில் நான் சொன்ன மாதிரி மாற்றுங்க. 3வது விஷயம், வெளி உணவுகள் சாப்பிட்டிங்கன்னா அதுக்குரிய ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க. 4வது விஷயம் வந்து உணவில் இருக்க மாவுசத்தை குறைங்க. 5வது விஷயம் வந்து 2 மீல் பேட்டர்னை ஃபாலோ பண்ண முடிஞ்சால் நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த 5 டிப்பை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்னா உங்களோட வாழ்க்கை முறை மாறுறதுக்கு, உணவு முறை மாறுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும்.
ஆனால் திரும்ப 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 பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பழக்கமாக மாறி உங்களால் திரும்ப அதை வந்து கரெக்டாக செய்ய முடியும். நிச்சயமாக எந்த ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, இது மட்டுமே சாத்தியம் கிடையாது. உடற்பயிற்சியும் மிக மிக அவசியம். ஸோ அந்த உடற்பயிற்சி எடுத்த உடனே நான் வந்து 5 கிலோமீட்டர் போகிறேன் 10 கிலோமீட்டர் போகிறேன்னு தயவு செஞ்சு இறங்காதீங்க. இன்னைக்கு வாக்கிங்கே போகாமல் இருக்கிறவங்க 15 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அரை மணி நேரமாக பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 45 நிமிஷமாக பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 1 மணி நேரமாக பண்ணுங்கள். இப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிப்போங்க. ஏன்னா இந்த உடல் பருமன்கிறது நீங்கள் நிறைய வியாதிகள் உண்டாக்குதுன்னு தெரியுது, அதை குறைக்கணும்னு தெரியுது. ஆனால் இதுக்கு ஃபெயிலியர் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம எல்லாத்தையுமே ஓவராக வந்து ட்ரை பண்ணுறோம். உடனே நம்ம வந்து வெயிட்டை குறைக்கணும்னா ஒரு ஹெல்த்தி இதை எடுத்துகிட்டு ஒரு டயட் சார்ட் எடுத்துகிட்டு 100% ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம். அது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லை. உடனே நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணி ஜிம்முக்கு சேர்ந்து எல்லாத்தையும் குறைக்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் சாத்தியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக போகும்போது நம்ம உடம்பும் பழகிக்கும், நம்ம மனசும் பழகிக்கும். நிச்சயமாக உங்களோட வெயிட்டை குறைக்க முடியும், வியாதிகளை வந்து நம்ம நிச்சயமாக தவிர்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பளிங்க. நன்றி, வணக்கம்.